பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து படம் பண்ணியிருக்கீங்க. ஒரு இந்த மாதிரி பீக்ல இருக்க புது ஹீரோஸ் வந்து ஒரு நல்ல கதை இறங்கினா மாசம் இறங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு கதையை, ஒரு கருத்து சொல்ற கதையை செலக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு ரீசன் இருக்குல்ல? ஏன்னா ஸ்டோரி வேற இல்லையா, கதை கேட்டிருக்காரா, 4 வருஷம் ஆச்சு, அவர்கிட்ட இருந்து படம் எதிர்பார்க்கல, வரல, இல்ல படிக்க போயிட்டனாலதான் வந்தோடனே இந்த கதை ஒரு 4 கதைகள் கேட்டேன், எனக்கு இந்த கதை பிடிச்சது பண்ணிட்டேன். அது நல்லா போயிட்டு இருக்கப்ப இது ஒரு பிரேக் எடுத்தது காரணம் நான் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நான் பர்சனலா ஃபீல் பண்ணனால அதுக்கான பிரேக். வந்த உடனே 4 கதைகள் கேட்டேன், 1 வந்துருச்சு, தொடர்ந்து வரும், இதுக்கப்புறம் ஒன்னொன்னா வரும். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் இது முடிச்ச உடனே இந்த படத்தோட முழுக்க இப்ப என்னுடைய மனசு எல்லாமே என்ன ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம். நம்ம வந்து இதுதானே நாங்க இப்படிதானே வந்தோம். ஸோ இந்த அட் ஹோம் டர்ஃப்ல ஒரு கேம் ஆடுறப்ப நமக்கு அது ஒரு இதுல இருப்போம்ல, அந்த மனநிலையில இப்ப இருக்கேன். ஸோ இது எப்படி ரிசீவ் பண்றாங்க, இது என்ன ஆகும், இந்த படம் இது நல்லா இருக்கா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, அந்த மனநிலையில இருக்கறனால கொஞ்சம் அடுத்து அது வந்து கிளாரிட்டியா இருக்காது. பட் திரும்பவும் நம்ம சந்திச்சு நம்ம அதை தெளிவா நான் அடுத்து என்னென்ன பண்றேன். பட் அதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பிரேக்லாம் முடிஞ்சுது, இப்ப வந்து ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அரண்மனை 4 இன்னைக்கு வந்து போஸ்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க, மிகப்பெரிய வசூல் ஒன்று பண்ணிருக்கு. ஸோ அதனால வந்து அது முடிஞ்சு இப்ப பிடி சார் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் எனக்கு எந்த பிளானும் இல்ல, சினிமா தான். ஸோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸ்ரீமதியை மனசுல வச்சுதான் அந்த பொண்ணை நீங்க கிரியேட் பண்ணீங்களா? ஸ்ரீமதி ஒரு கேள்வி மைண்ட்ல வச்சுதான் அந்த கதையை ரெடி பண்ணி நம்மளுக்கு லெட்டர்ன்ற மேட்டர் அங்கேயும் தான் மாட்டுச்சு. அந்த பொண்ணு 4 பேர் அவரு கடைசியா சொல்றாரு, ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கன்னா நிறைய புள்ளி வச்சு அது படம் போட்டுறாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் இறங்குறீங்களா? இல்ல அதான் நம்ம குறிப்பிட்டு ஒருத்தரன்னு சொல்லிட முடியாதுங்கிறது தான். நம்ம வந்து சரௌண்டிங் பண்ணாலும் அந்த பொண்ணு தான் முக்கியமா வருது. இல்ல குறிப்பிட்டு என்ன ஆகும்னா, அது ஒவ்வொருத்தருக்குமான பிரச்சனை நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்களே, இதை பார்த்து நிறைய பேர் இதுல ஏதாவது அவங்களுக்கு ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படலாம். நம்ம இதுதான் அதுதான் சொல்லி அதை நம்ம சுருக்கிட வேணாம். நம்ம தொற்றிருக்கிறது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அது ஒருத்தர் அப்படி இல்லை, எல்லா இதை பற்றி இது மாதிரி நீங்க பார்த்த எல்லா சம்பவங்களுமே இதுக்கான ஒரு இதுதான் இந்த திரைப்படம். நான் பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும், விமன் எல்லாருமே நின்னு பேசுற மாதிரி, இவர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். இது கிட்டத்தட்ட என்னோட லைஃப்ல நடந்திருக்கு, ரொம்ப பக்கத்துல பார்த்தேன் அதை. நம்ம இவ்வளவு பேசுறோம், அவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னு இருந்துச்சுல்ல, அப்ப அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லயும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்குங்கிற மாதிரி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இந்த கதையை ஆரம்பிச்ச உடனே இது மாதிரியான விக்டிம்ஸ் ஒரு 2 பேர்கிட்ட பேசினேன். அவங்க கிட்ட எல்லாம் பேசி அவங்க கிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க உணர்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வச்சு ஒரு கதையா பண்ணதான். குறிப்பிட்டு ஒருத்தருன்னு இல்ல, அவங்களையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு இதுவா தான் இருக்கு. நீங்க படம் பண்ணிருக்கீங்க, சார் இருக்காரு, ரைசு சார் இருக்காரு, நல்ல கேளுங்க. ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த உடனே யூரே இல்ல நடிக்கிறவர் பார்த்த உடனே நீங்க வந்து டான்ஸ் ஆடுறது, டிஸ்கோ டான்ஸ் ஆடுறது மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் உள்ள போவீங்க, உள்ள போயிட்டு ஒரு குரல் ஒன்று சொல்லுவீங்க, அந்த குரல் வாய்ஸே வரலையே எங்க உள்ள போய் அவரு அதான் பயம் அது அந்த மாதிரி அவரு அந்த இந்த சீன்ல கேக்குறீங்க இல்லையா, அதுதான் அது காமெடி, அது நம்ம ஸ்பாயில் பண்ண வேணாம். எந்த சீனா இருந்தாலும் சரி, நம்ம கூஸ் பம்ப்ஸா இருந்தாலும் சரி, நார்மலா காதல் சீனா இருந்தாலும் இருக்கும். இந்த படத்துல அது இல்ல. இந்த படம் வந்து ஈரோடுல நடக்குது. ஈரோடுல இருக்கிற ஒரு சிடிசி காலனியில் இருக்கக்கூடிய ஒரு கனகவேலுங்கிற பிடி சாரோட வாழ்க்கையில நடக்குது. ஸோ அப்போ அந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களும், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருகர் வராரு, திண்டல் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ், ஈரோடில் இருக்கிற இதில் அது ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்சஸ், ஸோ இது அதுக்கேற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் வந்து இது அந்த இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் அப்போ ஒரு வருது, அது வந்து ஒரு பாரதியாரோடைய விஷயங்கள்லாம் வருது. ஸோ இந்த படத்துக்கு அது தேவைப்படல, அது படுற படத்தில் அது கண்டிப்பாக இருக்கும். அடுத்த படத்துல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், அடுத்த படத்துல நிறைய எதிர்பார்க்கலாம். அது வேணா அப்டேட்டா சொல்லிருக்கேன். அம்மாவும் நடிச்சிருப்பாங்க, அவங்க தான் டோட்டலாவே உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆமா, எங்க அம்மாவா? எங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட்டுங்க. எங்க அம்மா வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க. ஸோ வந்துட்டு இப்படி எல்லாம் கண்டிப்பெல்லாம் இருக்காது, இதுப்பா அப்படிலாம் இல்லை. எங்க வீட்டுல என்ன எதுவுமே சொன்னதில்லை சின்ன வயசுல இருந்து. ஸோ